வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு வீடியோல பார்க்க போறது, உங்களோட பிரான் பிரேக்கர பத்தி தான் ஃபர்ஸ்ட்டு பார்க்க போறோம். அதாவது பிரான் பிரேக்கர் வந்து அவரோட ஐசி டைட்டில ஃபர்ஸ்ட்டு எதுக்கு தோத்தாரு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஐசி டைட்டில வந்து நம்முடைய பிரான் பிரேக்கர் வந்து ரொம்ப நாள் நீட்டிச்சு வைக்கல. கூடிய சீக்கிரமே நம்முடைய ஜே உசோ தோத்துட்டாரு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது பிரான் பிரேக்கர வந்து கோல்ட்பர்க், பிராக் லெஸ்னர் அப்படிங்கிற மாரி பெரிய பெரிய ரெஸ்லர் மாரி நம்முடைய பிரான் பிரேக்கர காட்ட ஆசைப்படுறாங்களாம். அதனால நம்முடைய பிரான் பிரேக்கர வந்து அந்த ஐசி டைட்டில தோக்க வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம பிரான் பிரேக்கருக்கும் கும்தருக்குமான ஒரு மேட்ச் கூட கண்டிப்பா நடக்கும் ஃபியூச்சர்ல. அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பில்டப், அதுக்கான ஒரு ஸ்டோரி லைன நம்ம WWE பில்டப் பண்ணி வச்சிருக்காங்களாம். அதனால இந்த சாம்பியன் வந்து இருந்துச்சுன்னா அவருக்கான ஒரு ஃபியூட கிரியேட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய WWE வந்து இப்போ நம்மளுடைய பிரான் பிரேக்கரை வந்து அவரோட ஐசி டைட்டில தோக்க வச்சிருக்காங்களாம். இது இல்லாமல் நம்மளுடைய ஜே உசோவை எதுக்கு வின் பண்ண வச்சாங்க அப்படின்னா, ஜே உசோ வந்து ரோமன் ரெயின்ஸை விட்டுட்டு வந்து சிங்கிளாக எந்த ஒரு டைட்டிலுமே வின் பண்ணல. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரோமன் ரெயின்ஸை விட்டுட்டு வந்து நம்மளுடைய ஜே உசோ வந்து ஒரு சிங்கிள் டைட்டில் கூட வின் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவும் நம்மளுடைய WWE வந்து நம்மளுடைய ஜே உசோவை வின் பண்ண வச்சிருக்காங்க. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய ஜே உசோ வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வந்து நெட்ஃப்ளிக்ஸ் டெலிகாஸ்ட் பண்ண போனால அந்த ஒரு ப்ரொமோஷனுக்காக கூட நம்மளுடைய WWE வந்து நம்மளுடைய ஜே உசோவை வின் பண்ண வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு அப்டேட்டும் போய்கிட்டு இருக்கு. உங்களோட WWEவோட நியூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியனான ஜே உசோவை எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். அதுவும் மெயின் ஈவென்ட் ஜே உசோவை எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். அது இல்லாமல் அவரோட ஒரு ரெஸ்லிங் கெரியர்லேயே ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக எது இருந்துச்சு அப்படின்னா, இப்போ அவர் வின் பண்ண அந்த ஐசி டைட்டில் தான். ஏன்னா அவர் கடந்த 10-15 வருஷமாக WWE ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுவும் ஒரு டேக் டீமாக தான் மேட்ச் எல்லாம் விளாண்டுருக்காரு. அதேமாதிரி மேட்சஸ்லாம் வின் பண்ணியிருக்காரு. ஆனாலும் ஒரு சிங்கிள் டைட்டிலை இன்ன வரைக்கும் உங்களோட மெயின் ஈவென்ட் ஜே உசோ வின் பண்ணதே கிடையாது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டால், இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அவரோட ரெஸ்லிங் கெரியர்லேயே இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திரமாக எழுதப்படும். இதில் வந்து ரிக்கிஷே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டால், அதாவது என்னோட பையன் வந்து இப்போ ஜே உசோ வந்து ஐசி டைட்டிலில் வின் பண்ணா, இது வந்து எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. இந்த விஷயத்த வந்து WWE இதுக்கு முன்னாடியே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரொம்பவும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அவன் ரோமன் ரெயின்ஸை விட்டுட்டு வந்து நிறைய சாம்பியன்ஷிப்புக்காக மோதினான். அதாவது யுனைடெட் ஸ்டேட் சாம்பியனாக இருக்கட்டும், வேர்ல்டு சாம்பியனாக இருக்கட்டும், இல்லை யூனிவர்சல் சாம்பியனாக இருக்கட்டும், இல்லை இன்டர்கண்டல் சாம்பியனாக இருக்கட்டும், அப்படிங்கிற மாதிரி எல்லா சாம்பியனுக்குமே அவன் மோதி எல்லாத்துலேயுமே அவன் தோல்வி தான். ஆனால் அவன் வின் பண்ணவே வைக்கல WWE. ஆனால் இந்த விஷயத்த இப்போ இவ்வளோ லேட்டாக WWE பண்ணியிருக்காங்க. இதை சீக்கிரமே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா WWEக்கு வந்து ஜே உசோவால் நிறைய பெனிஃபிட் கிடச்சிருந்துருக்கும். ஆனால் அதெல்லாம் நம்மளுடைய WWE மிஸ் பண்ணிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ பண்ணது வந்து சந்தோஷம் தான். ஆனாலும் இதை வந்து WWE வந்து ரொம்ப ரொம்ப லேட்டாக தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரிக்கிஷே சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் சொல்கிறது வந்து 100க்கு 100 உண்மை தான். இதை பற்றின உங்களோட கருத்தை என்னன்னு மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா. அலெக்சா பிளஸ்ஸை நம்மளுடைய WWE ரிட்டர்ன் கொண்டுட்டு வர்றதுக்கான தீவிர முயற்சியெல்லாம் WWE எடுத்துக்கிட்டு தான் வராங்க. அதாவது அலெக்சா பிளஸ் வந்து இப்போ WWEக்கு ரிட்டர்ன் வர போகிறாங்க. ஏன்னா ஃபிசிக்கலி நம்மளுடைய அலெக்சா பிளஸ் வந்து ரொம்பவும் பர்ஃபெக்டாக தான் இருக்காங்க. அதாவது அவங்க பிறந்து இப்போ குழந்தை நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்குது. நம்மளுடைய அலெக்சா பிளஸும் ஆரோக்கியமாக தான் இருக்காங்க. அக்காவோட அழகுக்கு கண்டிப்பாக நாங்களாம் அடிமை தான். நான் கண்டிப்பாக அலெக்சா பிளஸை கண்டிப்பாக நம்ம ரிங்கிக்கில் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நானே ஆவலாக இருக்கிறேன். ஏன்னா இப்போ அலெக்சா பிளஸ் வந்து திரும்பி ரிட்டர்ன் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒயிட் சிக்ஸ் அந்த ஒரு மெம்பரோட அந்த ஒரு ஃபேக்ஷனில் தான் நம்மளுடைய அலெக்சா பிளஸ் வந்து இணைய போகிறாங்களாம். ஏன்னா அதுக்கான ஒரு தீஸெல்லாம் நம்மளுடைய WWE தீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய அலெக்சா பிளஸ் வந்து இந்த ஒரு ஒயிட் சிக்ஸோட அந்த ஒரு மெம்பராக வந்து இறஞ்சாங்க அப்படின்னா உண்மையிலுமே நல்லாயிருக்கும். இது வந்து யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ, ஆனால் கண்டிப்பாக நிக்கி கிராஸ்க்கு ரொம்பவும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இவங்க 2 பேருமே இணைஞ்சு அந்த ஒரு ஒயிட் சிக்ஸில் இருந்துக்கிட்டே இவங்க 2 பேருமே அந்த ஒரு டேக் டீம் சாம்பியனாக வின் பண்ணாங்க அப்படின்னா உண்மையிலுமே அல்டிமேட்டாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டோரினா நம்மளோட WWE மூவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து அந்த ஒரு ஒயிட் சிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வர்றப்போ ஒரு பில்டப்லாம் வேகப்பட்டது கொடுத்துட்டாங்க. வேறு லெவலு தலைவரை அள்ளி விட்டுருச்சு தலைவரை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து இருக்குதானே தெரியாத அளவுக்கு அப்படியே ஒரு சைலண்ட்டாக வச்சுருக்கானுங்க. அது என்னதுக்குன்னு தெரியல. அதாவது புயலுக்கு முன்னாடி வரும் அமைதி அப்படிங்கிற மாதிரி எதுவும் சம்பவங்கள் பெருசாக எதுவும் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக நம்மளுடைய அலெக்சா பிளஸ் வந்து அந்த ஒயிட் சிக்ஸில் வந்து இணைஞ்சாங்க அப்படின்னா உண்மையிலேயே நல்லாயிருக்கும். அப்படி இணைஞ்சு நம்மளுடைய நிக்கி கிராஸ் கூட சேர்ந்து ஒரு டேக் டீம் மேட்ச்லாம் விளாண்டா எப்படி இருக்கும், அந்த டேக் டீம் மேட்ச்லாம் விளாண்டு அந்த ஒரு டேக் டீம் சாம்பியனாக வின் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா.
WWE இப்போ வந்து ஜேக்கப் ஹர்ட்டுக்கு வந்து ரொம்ப ஓவர் புஷ் தராங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவும் காண்டில் இருக்காங்க. ஃபேன்ஸ் எல்லாம் காண்டா கிடையாது. நம்மளுடைய ரிக்கிஷே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டால், அதாவது WWEக்கு வந்து ரிக்கிஷே வந்து இன்னும் வழியா 6 மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளே WWE வந்து இவருக்கு வந்து ஓவராக புஷ் தராங்க, ஓவராக ஃப்ரீடம் தராங்க, அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ரிக்கிஷே வந்து நம்மளுடைய ஜேக்கப் ஹர்ட் மேலே கொஞ்சம் ஒரு கடுப்பில் இருக்கார். எதனால் அப்படின்னு கேட்டால், அவரோட பையன் வந்து ஜே உசோ வந்து கடந்த 14, 15 வருஷமா ஒர்க் பண்றாங்க WWEல. ஆனாலும் இப்போ தான் ஜே உசோ வந்து ஒரு சிங்கிள் டைட்டிலை வின் பண்ணியிருக்காரு. ஆனா இப்ப நம்மளுடைய ஜேக்கப் ஹார்ட் அதர் ரெஸ்லிங் கம்பெனிலேருந்து வந்தவர். ஆனா அவருக்கு வந்து உடனே வாய்ப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது இல்லாம இப்போ வந்து ஜேக்கப் ஹார்ட்டுக்கான ஒரு பிளேலிஸ்ட்லாம் ரெடி பண்ணாங்க. அதுமில்லாம இப்போ வந்து கோடியே நம்முடைய ஜேக்கப் ஹார்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தராது. ஜேக்கப் ஹார்ட் அதாவது நான் வந்து சோலோக்கு வந்து என்னோட ஆப்பர்ச்சுனிட்டி நான் தரல. நான் வந்து உனக்கு நான் தரேன் சோலோ. அதாவது அதாவது சோலோவுக்கு நான் தரல. அதாவது நான் வந்து உனக்கு தரேன் ஜேக்கப் ஹார்ட் அப்படிங்கிற மாரி நம்மளுடைய கோடியே நம்முடைய ஜேக்கப் ஹார்ட்டுக்கு வந்து ஒரு சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் தராரு அப்படிங்கிற மாரி. இப்போ வந்து அந்த பிளட் லைன் 2.0ல நம்முடைய சோலோ வந்து ஒரு டாமினேட்டா இருக்காரான்னு கேட்டா, கண்டிப்பா இல்ல. இவங்க அந்த சோலோ இல்லனாலும் அந்த ஒரு இடத்த வந்து நிரப்புறதுக்கு நம்முடைய ஜேக்கப் ஹார்ட்டுக்கான ஒரு தகுதிகள் கரெக்ட்டா இருக்கு. ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் அந்த பிளட் லைன் 2.0ல நம்முடைய சோலோ சிக்கா இருக்கிறத விட நம்முடைய ஜேக்கப் ஹார்ட் இருந்தா உண்மையிலேயே நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ வந்து நம்முடைய ரிக்கிஷே சொல்ற மாரி நம்முடைய ஜேக்கப் ஹார்ட்டுக்கு வந்து ஓவர் புஷ் தான் தராங்க. ஏன்னா இப்போ அதே இன்னொரு விஷயத்த என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டா, அதாவது நம்முடைய ஜேக்கப் ஹார்ட்டுக்கு வந்து ஓவர் புஷ் தந்தாலும் அது ஓகே தான். ஆனா நீங்க எடுத்த உடனே வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ்குள்ளலாம் ஒரு சாம்பியன்ஷிப்புக்கெல்லாம் மோதுற மாரி பண்ணாதீங்க. அதாவது நம்முடைய ஜேக்கப் ஹார்ட் வந்து WWE வந்து ஒரு டாமினன்ட்டா இருக்கணும். அதாவது அவரு தகுதிய வந்து WWE ப்ரூஃப் பண்ணணும். அதாவது WWE மெயின் தலையா இருக்கிற யாராவது ஒருத்தர கண்டிப்பா நம்முடைய ஜேக்கப் ஹார்ட் பீட் பண்ணி, அந்த மேட்ச்ல வின் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த ஒரு ஃபீல்டுல இருக்கிறப்ப, ஃபேன்ஸ் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்ல இருக்கிறப்ப, அதுக்கப்புறம் நீங்க சாம்பியன்ஷிப்க்குலாம் ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்தீங்க அப்புட்னா, அது நல்லாயிருக்கும். அதே மாரி அந்த சாம்பியன வின் பண்ணாலும், ஃபேன்ஸ் மத்தியில அதிகமா ஏற்கப்படும். அதே மாரி நம்முடைய ஜேக்கப் ஹார்ட்டுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் வந்து WWE ஃபேன்ஸ் மத்தியில அதிகமாவே கிடைக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட்டா உங்களுடைய பீஸ்ட் அண்ட் கார்னர் பிராக் லெஸ்னர் வந்து WWEக்கு ரிட்டர்ன் வரப்போறாராம். அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி லைனா பில்டப் எல்லாம் WWE ரெடி பண்ணிட்டாங்களாம். அதாவது WWE வந்து பிராக் லெஸ்னரை எப்போ வேணுமாலும் கூட்டிகிட்டு வருவாங்களாம். அதாவது WWEயோட கையில் பிராக் லெஸ்னர் கிடையாதான். ஏன்னா அவரோட விருப்பம்படி தான் WWE இருக்குதான். அதாவது பிராக் லெஸ்னர் எப்போ மனசு வச்சாலும் WWEக்கு வரலாம். அதாவது ட்ரிபிள் ஹெச் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் வந்து பிராக் லெஸ்னர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் ஆர்வமாக தான் இருக்கோம். ஆனால் அது எங்கள் கையில் கிடையாது. ஆனா அதுக்கான ஒரு விருப்பத்த நம்மளுடைய பிராக் லெஸ்னர் தரமாட்றாரு. ஏன்னா கண்டிப்பா பிராக் லெஸ்னரை வந்து நீங்க 2025 ராயல் ரம்பிள்ல கண்டிப்பா பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி நம்மளுடைய WWE சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்முடைய WWE வந்து 2025ல ராயல் ரம்பிள்ல நம்முடைய பிராக் லெஸ்னரை கொண்டுட்டு வருவாங்களா அப்படின்னு. இது இல்லாம ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீம் மேட்ச் என்னன்னா, பிராக் லெஸ்னர் விசஸ் குந்தருக்கான ஒரு மேட்சையும் WWE இந்த வருஷம் ரெசல்மேனியால புக் பண்ண போறாங்களாம். ஏன்னா அதுக்கான ஒரு ஸ்டோரி லைன், அதுக்கான ஒரு காலகட்டாயங்கள் கண்டிப்பா ஒத்துப்போகுது. ஏன்னா WWE தான் நம்மளுடைய குந்தர் வந்து இப்போ வேர்ல்டு சாம்பியனா இருக்காரு. அது இல்லாமல் நம்மளுடைய பிராக் லெஸ்னரும் இப்போ WWE தான் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து 2025 ராயல் ரம்பில் வந்து இவங்களுக்கான ஒரு ஃபீடை திரும்பி கிரியேட் பண்ணி இவங்களுக்கான ஒரு மேட்சை வந்து ரெசல்மேனியா 41ல வைக்கலாம். அது நம்முடைய பிராக் லெஸ்னரை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி. அதாவது உங்ககிட்ட இருக்க அந்த ஒரு வேர்ல்டு சாம்பியனுக்காக நான் மோதிரம் கும்தார் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபீடாக கிரியேட் பண்ணி ரெசல்மேனியா 41ல வைக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதுக்கான ஒரு ஸ்டோரி லைனா, அதுக்கான ஒரு பில்டப்பை, அதுக்கான எல்லாத்தையுமே WWE ரெடி பண்ணிட்டாங்களாம். கண்டிப்பாக நம்ம 2025 ராயல் ரம்பில் நம்முடைய பிராக் லெஸ்னரோட ரிட்டர்னை பார்க்க தான் போகிறோம். இது வந்து முழுக்க பிராக் லெஸ்னர் ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அது இல்லாமல் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு கேட்டால், ரெசல்மேனியா 41ல ட்ரீம் மேட்சான பிராக் லெஸ்னர் விசஸ் குந்தர் மேட்சும் நடக்க போகுது. இதில் யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம காலத்தோட கட்டாயத்தில் பார்த்துக்கலாம். அதை நம்ம அதுக்குள்ளே அவசரப்பட தேவையில்லை. நம்ம வெயிட் பண்ணியே பார்க்கலாம் யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத. வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் வீடியோவுக்கு ஒருத்த கூட லைக் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் நண்பா எனக்கு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. ரெஸ்லிங்கை பற்றி ரிலேட்டான எல்லா அப்டேட்டும் நம்ம இந்த சேனலில் குயிக்காக தெரிஞ்சுக்கலாம்.